வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். வீடியோ நைட் டைம்ல தான் எடுக்கிறேன், ஏன்னா எங்க ஊர்ல கரண்ட் பிரச்சனை அப்படிங்கிறதுனால இப்பதான் கரண்ட் வந்தது. ரொம்ப லேட் நைட்ல தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ சும்மாவே நம்ம வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நைட் டைம்ல எடுக்கிறதுனால இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்சுக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். A to Z கம்ப்ளீட்டா பிட்ச் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அபிஷியலா உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன். அது போல பிட்ச் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நானா சொல்றது கிடையாது, அங்க அபிஷியலா சொல்றத உங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்றேனே தவிர மற்றபடி நம்மளா ஏதோ யூகத்துல சொல்றோம்னு நினைக்காதீங்க. ஸோ அபிஷியலான பிட்ச் ரிப்போர்ட், பவுண்டரி லைனு, பிட்சோட வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டா நம்ம வந்து சொல்லிடுவோம். அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்மால் லீக் விளாடுறீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல இது ரொம்பவே உங்களுக்கு வந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நம்பலன்னா இந்த பேஜை வந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னு. அதே போல 30 செகண்ட்ல இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல், ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது ஒன் ஆஃப் தி ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி ஆப்பா உங்களுக்கு வந்து இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அடுத்தது பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ராஜ்கோட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 5 T20 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 3 டைம் வின் பண்ணியிருக்கிறாங்க. சேசிங் டீம் வந்து 2 டைம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த சேசிங் பேட்டிங் ஃபர்ஸ்ட் என்ன இந்தியா தான் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே போல இந்த ஸ்டேடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டர் ஃப்ரெண்ட்லி பிட்ச், அப்போ பேட்டிங்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும், நல்ல பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட இது வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா இந்த பிட்ச்ல ஒரு 190 பிளஸ் அப்படிங்கிறது நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 T20 மேட்சஸ் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓவராலா நமக்கு வந்து அந்த 5 மேட்ச் நடந்துன்னு சொன்னோம்ல, அந்த 5 மேட்ச்ல நமக்கு வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 2 வின் பண்ணியிருக்கிறாங்க. 0ல இருந்து 150க்குள்ள ஸ்கோர் வரவே இல்லை பாருங்க, பெருசா ஸ்கோர் வரல. அண்ட் 150 to 169க்குள்ள 4 இன்னிங்ஸும் 90 பிளஸ் வந்து 6 இன்னிங்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ஹை ஸ்கோர் இந்தியா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, லோ ஸ்கோர் 87. இது எனக்கு புரியல, ஆனா அபிஷியலா இருந்ததுதான் நான் சொல்ல முடியும். 87 லோ ஸ்கோர் சொன்னாங்க, ஆனா 0ல இருந்து 150க்குள்ள ஸ்கோர் வரலங்கிறாங்க. அபிஷியலா வந்து இதுதான் கொடுத்திருந்தாங்க பிட்ச் ரிப்போர்ட்ல. பட் மறக்காம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது இந்தியா டீமோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா 2 பேரும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. நிறைய பேர் வந்து பான் சைஸ் வந்து சரியா தெரியல நீங்க. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நம்புறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் T20, செகண்ட் T20ல ஸ்கோர் பண்ணது உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜூரல், ஹர்திக் பாண்டியா இந்த 6 பேட்டர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம், ரீசெண்டா எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்டோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 6 பேர்ல ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல இந்த சீசன் பெருசா அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல, கிடைச்சாலும் ரொம்ப லேட்டா கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் அப்படி வச்சா கூட 50 பாயிண்ட் ஆச்சு. 50 பாயிண்ட்ல அபிஷேக் சர்மாவுக்கு அடுத்து அவர் தான் ஹையஸ்ட்ல இருக்காரு. 2வது மேட்ச்ல 1 விக்கெட் பிளஸ் 7 ரன். 2வது மேட்ச்லயும் திலக் வர்மாவுக்கு அடுத்தபடியா அதிக ஃபேண்டசி வாங்கி கொடுத்தது ஹர்திக் பாண்டியா தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த டாப் 6ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நல்லாவே இருக்கு. ஒரு டாப் 3ல வந்துடுறாரு. அதனால நீங்க ஹர்திக் பாண்டியாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா பேட்டிங்கோ பவுலிங்கோ நமக்கு வந்து ஏதோ ஒரு இதுல ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுல, அப்படிங்கும் போது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு நீங்க மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா
ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அவர்கிட்ட. அதனால ரெண்டாவது ஆப்ஷன்ல நீங்க சஞ்சுக்கு போலாம். ஏன்னா முதல் T20ல 26, ரெண்டாவது T20ல 5 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. நான் எப்போதும் சொல்றதுதான், சஞ்சு சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ் 5 T20னா 2 மேட்ச் விளையாடுவாங்க, 3 மேட்ச் ஃபிளாப் தான் கொடுப்பாங்க. அதே போலதான் அபிஷேக் சர்மாவும் 5 மேட்ச்ல 2 தான் நல்லா ஆடுவாங்க, மீதி 3 மேட்ச் வந்து ஃபிளாப் தான் கொடுப்பாங்க. அண்ட் திலக் வர்மாவுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆடுவார். ஒரு 30 ரன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். சூரியகுமார் யாதவ் அவரு வந்து நான் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப ரீசெண்டா அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இடம் கிடைக்காது கூட ஒரு பேட்டியில கொடுக்கும்போது நானே இப்ப நல்ல ஃபார்ம்ல ஆடல, அதனால வருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா 13 ரன் அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜூரல் பெருசா வந்து யாரும் கவனம் செலுத்த முடியாத ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. ஸோ இந்த டாப் 6ல ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சூரியகுமார் யாதவையும் மேபி கொஞ்சம் நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குறாங்க, 26 ரன் பிளஸ் 1 விக்கெட். அதே போல இந்தியாவோட பவுலிங் ஆப்ஷனை வந்து நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுல வருண் சக்கரவர்த்தி, பிஷ்னாயி, அக்சர் படேல், சிங் இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இல்ல அக்சர் படேல் 2 மேட்சாவே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சிங் கண்டிப்பா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி. ஆனா பிஷ்னாய் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கனாலும் எக்கனாமி வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்றாரு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி சொல்லவே வேணாம், ரீசெண்ட் டைம்ஸ்ல சம ஃபார்ம். அப்படிங்கும் போது அக்சர் படேல், சிங், வருண் சக்கரவர்த்தி இந்த 3 பேருக்குமே எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வாஷிங்டனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய ஓவரை ஹர்திக் பாண்டியா வந்து பவுல் பண்றதுனால அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் ஆல்ரெடி நம்மகிட்ட 6 ஆப்ஷன் இருக்கு. அதனால இந்த பவுலிங் ஆப்ஷனுக்கே நீங்க மேபி போகலாம். பட் நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா பாக்குறது பிஷ்னாய் தான். ஏன்னா விக்கெட் எடுக்கலாம்னு யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடியது இங்கிலாந்தோட லைனப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட்டும் டக்கெட்டும் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க. இதுல வந்து 2 பேருமே இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல பெருசா ஆடலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் வந்து 4 ரன் அடிச்சிருக்காரு, இவர் வந்து 7 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா 2 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த லெவலுக்கு அவங்க கிட்ட ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டக்கெட்லாம் வந்து நீங்க பிபிஎல்லே பாத்துக்கிட்டீங்கன்னா 2 மேட்ச் டக் அவுட்ல போனாரு, அடுத்த மேட்ச் ஒரு 60 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. பிலிப் சால்ட் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்னேன், அவர் வந்து அங்க துபாய் கிரிக்கெட்லயே பெருசா ஃபார்ம்ல ஆடல. அதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்லயும் சரியா ஸ்கோர் பண்ணல, ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. அடுத்து பட்லர் மட்டும் இந்த சீரீஸ்ல பயங்கர ஃபார்ம்ல இருக்கிறாரு, 68 ரன். அடுத்த 2வது மேட்சே வந்து ஒரு 45 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஹாரி ப்ரூக் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்த பிளேயர், நியூசிலாந்து சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ்லாம் நல்லா ஆடினாரு. இங்க வந்து பெருசா அவரால் ஸ்கோர் பண்ண முடியல, 17, 13ன்னு சொல்லி பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. லிவிங்ஸ்டோனுக்கு வந்து பேட்டிங்ல இல்லைனாலும் அந்த பவுலிங் அட்வான்டேஜை வச்சு அவர் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துடுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்து ஜிம்மி ஸ்மித் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறங்கினாரு. ஸோ ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணாரு, 2 ரன் இல்லை, அவர் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு, அது கொஞ்சம் இதா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டன் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். நம்ம பிபிஎல் எல்லாம் எப்படி ஆடின பிளேயர், இங்க வந்து பாருங்க பெருசா அவரால் ஸ்கோர் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். கார்ஸ் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் போலிங்ல இருக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட 4 ஓவர் போலிங் பண்ணி 3 விக்கெட். ஆதில் ரஸ்கித் பொறுத்த வரைக்கும் நல்லாவே விக்கெட் எடுக்கிறாரு, எல்லா மேட்சும் மினிமம் 1 விக்கெட், அவ்வளவுதான். ஏன்னா அவர் தான் அந்த டீம்ல ஒரு மெயின் ஸ்பின்னர். இங்க பாருங்க 1, 2, 3, 4 மெயின் ஸ்பின்னர் ஹோம் டீம். ஆனா இங்க பாருங்க இவங்க வந்து ஏதோ ஆஸ்திரேலியா பிச்சு நினைச்சிட்டு ஒரே ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வர்றாங்க, இதுல இருந்தே தெரியுது. அடுத்து வந்து ஆர்ச்சர் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. எந்த ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா பவுலிங்ல போட்டு கொடுக்கறதுல சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அண்ட் மார்க்குட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தானே பவுலர் தான், எல்லா மேட்சும் 1 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த டாப் 6ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸுக்கு வேணா நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போங்க. ஸோ ரீசன்ட் ஸ்கோரை வச்சு நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இன்னைக்கு மேட்ச்ல நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சிங், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், பட்லர் இந்த 6 பேரையுமே கட்டாயமா உங்க டீம்ல செலக்ட் பண்ணுங்க. 95ல இருந்து 80% வரைக்கும் செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ். வருண் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து நம்ம மினிமம் இன்னைக்கு மேட்ச்ல
ஒண்ணுல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். சிங்கிட்ட இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதே போல ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஒரு 10ல இருந்து 20 ரன்னும் பிளஸ் ஒரு விக்கெட்டும் வந்து நீங்க கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். திலக் வர்மா கிட்ட கன்சிஸ்டன்சியா அவர் ஆடினாலும் சரி ஆடாட்டினாலும் சரி ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அதே போல சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு 25ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். அது போக பிளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட்லர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பட்லர் வந்து ஃபிளாப் ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் லாஸ்ட் மேட்ச் அப்படி நினைச்சுதான் முட்டாள்தனமா எடுத்து மிஸ் பண்ணேன். ஆனா அவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் 90க்கு மேல இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல பட்லர் வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆவாருன்னு நான் நினைக்கேன். என்னோட கணிப்பு படி. ஏன்னா கொஞ்சம் சிங் அந்த டைம்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணி எனக்கு தூக்குவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால ஆனா அவர் மேல ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா 95% பேர்கிட்ட எடுத்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் மேட்ச்ல ரிஸ்க் எடுத்தேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் இப்போ நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அபிஷேக் சர்மாவை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா ஹார்ட் ஹிட்டர் அபிஷேக் சர்மா டப்புன்னு இன்னைக்கு மேட்ச்ல 0 ரன்ல கூட அவுட் ஆகலாம். அதே இது 50+ ரன் கூட அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அக்ஷர் பட்டேல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குறைஞ்சது 1ல இருந்து 2 விக்கெட். அடுத்து வாஷிங்டன் சுந்தர் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் ஆச்சு கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க ஒரு இங்கிலாந்து பேட்டருக்கு போறீங்க இல்ல ஒரு இங்கிலாந்து பவுலருக்கு போறீங்க அப்படின்னா அவர் எடுத்து கொடுக்கக்கூடிய பாயிண்ட கண்டிப்பா வாஷிங்டன் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஆர்ச்சர் 4 ஓவர் போலிங் பண்றதுனால ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். கார்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். லிவிங்ஸ்டோன்ட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி இதனால நம்ம ஸ்மால் லீக்ல இவங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி இருக்கிறோம். ஸோ அபிஷேக் சர்மா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன், ஆர்ச்சர், கார்ஸ், லிவிங்ஸ்டோன் இந்த 6 பேரையும் கொஞ்சம் கவனமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ஒரு மினி கிராண்ட் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 9 பிளேயர் சேஃபா போடுங்க. 10வது பிளேயரா சூரியகுமார் யாதவ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் பெருசா ஸ்கோர் பண்ணல. அதே போல பிஷ்னாய் 2 மேட்சாவே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல. ஆனா 4 ஓவர் போலிங் பண்றாரு. நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு பிஷ்னாய் வந்து 4 ஓவர் போலிங் பண்ணி ஒரு 3 விக்கெட்டோ ஆர் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட அது வந்து பெரிய பூஸ்டா நமக்கு வந்து இருக்கும். அதனால ஒரு 10 பிளேயர் சேஃபா எடுங்க. 11வது பிளேயரா வச்சு சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்க, இல்ல பிஷ்னாய் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பென் டக்கெட்டை கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. குறையாம இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் இன்னைக்கு அடிச்சு கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அதனால இந்த 3 பேரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மினி கிராண்ட் லீக்ல குறையாம வந்து ஒரு 10ல இருந்து 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல 10 பிளேயர் வந்து சேஃபா போட்டுருங்க. அதே நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த 3 பேரையும் ஒரே டீம்ல வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணாதீங்க. 10 பிளேயர் சேஃபா போடுங்க. 11வது பிளேயரா பிஷ்னோய் அந்த டீம்ல ட்ரை பண்ணுங்க, இல்ல பென் டக்கெட்டை ட்ரை பண்ணுங்க, இல்ல சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுங்க, இல்ல 9 பிளேயர் போட்டுட்டு சூர்யாவை 10வதா பிஷ்னோயை வந்து 11வதா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. அதே இது நீங்க ஒரு மெகா லீக் போடுறீங்க, நிறைய பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாரெல்லாம்? பிலிப் சால்ட். ஏன்னா பேட்டிங் இருக்கு, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்குது விக்கெட் கீப்பிங் அட்வான்டேஜ் இருக்கு. அதனால நீங்க மெகா லீக்ல பார்க்கலாம். அதே போல ஜிம்மி ஓவர்டன் இருந்து ஒரு 15 ரன் நம்ம எதிர்பார்த்தாலும் 2 ஓவர் வந்து பவுல் பண்ணி ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்துருவாரு ஜிம்மி ஓவர்டன். நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர் தான், உங்களுக்கே தெரியும். மார்குட் கண்டிப்பா ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதனால நீங்க ஒரு மெகா லீக் போடுறீங்க, ஒரு 10,000 பேர் மேல விளையாடக்கூடிய லீக் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஹெட் 3 ஹெட் 4 போட்டீங்கன்னா கேப்டன் ஹர்திக் பாண்டியா வச்சுக்கோங்க, வைஸ் கேப்டனா சிங்க வச்சுக்கோங்க, வருண் சக்கரவர்த்தி, சிங் இந்த மாதிரி. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தோணுச்சு அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாகவும் ஹர்திக் பாண்டியாவை வைஸ் கேப்டனாகவும் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஸ்மால் லீக்ல இந்த 3 பேரை தான் உங்க ஆப்போனண்ட் எவனா இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு வருவோம். அதுவே நீங்க ஒரு இன்னைக்கு கிராண்ட் லீக் பிளே பண்றீங்க, ஒரு 100 பேருக்கு மேல இல்ல ஒரு 10,000 பேருக்கு மேல ஒரு லீக்ல போறீங்க அப்படின்னா கார்ஸை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, பிலிப் சால்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க, பிஷ்னாயை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 3 பேரையுமே நீங்க கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஷ்னாய் நான் சொன்னது போலதான், திடீர்னு ஒரு 3 விக்கெட்டு
இல்ல 2 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யாருமே வந்து பிஷ்னாயை ஃபோக்கஸ் பண்ணல. எல்லாரோட ஃபோக்கஸும் வருண் சக்கரவர்த்தி, சிங்கு, அக்சர் பட்டேல், வாஷிங்டன், நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா. பிஷ்னாய் டீம்ல இருக்கிறதே மறந்துட்டாங்க செலக்ட் பண்றவங்க. அதனால ஒரு ரிஸ்கான கேப்டன் 0 விக்கெட் தான் எடுத்தாரு அப்படின்னா தோத்துதான் போவீங்க. அதே 2 விக்கெட் எடுத்தா 1 சைடா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக் டெமோ டீம் பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டோன், அக்சர் பட்டேல், சிங்கு, வருண், பிஷ்னோய். இதுல உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் எந்தெந்தலாம் ட்ரம்ப் கார்டு பிக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 3 பேருமே கொஞ்சம் ரிஸ்க். பிலிப் சால்ட் இடத்துல ஜோஸ் பட்லர் கண்டிப்பா சேஃபான பிக்கு. நான் பட்லர் மேபி இன்னைக்கு ஒரு 20-25 ரன்னுக்குள்ள அவுட் ஆவாருன்னு நம்புறதுனால இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் நினைக்கிறேன். பட் ஃபைனல் டீம்ல எப்படின்னு சொல்ல முடியாது. சேஃபா பட்லரே எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேணா இந்த மாதிரி பட்லர் ஃபிளாப் ஆவார்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா வேணா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. கேப்டனா ஹர்திக் பாண்டியா இல்ல வருண் சக்கரவர்த்தி, இல்ல வைஸ் கேப்டனா ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் சிங்க ஒரு நல்ல ஒரு விசி. இந்த 3 பேருக்குள்ளயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்ல பாருங்க போதுமானதா இருக்கும். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய வீடியோ. ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.